மாமா நன்றி மாமா. வேற எல்லாம் புடிங்க போட்டு வெறும் கழுங்கு மட்டும் சாப்பிடுங்க. நம்ம நல்ல நேரம் கழுங்கு 50 அடியில கிடைச்சிச்சு. துளசி மாதிரி ஜிவ்வுன்னு இருக்கும். கொஞ்சம் தலை வேற கிருக்கல் விடும். யாரும் பயந்துடாதீங்க. எல்லாருக்கும் கொடுத்துருக்கீங்க, எனக்கு மட்டும் தரல. அப்பாவும் பசியில மொத்தமா முழுங்கின்றார். அடடே, உனக்கு இன்னும் தரலையா? இரு, உனக்கு நான் கொடுக்குறேன். குமரன் இன்னும் கொஞ்சம் கிழங்கு கிடைக்கும். என்னாச்சு? லக்ஷ்மி, இந்த கிழங்கு சாப்பிட்டா ஒரு 10 நிமிஷத்துக்கு யாரும் எழுந்துக்க மாட்டாங்க. அந்த நேரத்தில் உங்க கூட கொஞ்சம் பேசலாம்னு நினைச்சேன். இப்போ நம்ம பேசலாமா? ம், என்ன விஷயம்? நீங்கள் என்னை பரிதாப்பட்டு பாவமாக கூட பார்த்துருக்கலாம். ஆனால் நீங்கள் அப்பப்போ என்னை பார்க்குறது எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. இதுக்கப்புறம் அப்படி பார்க்காதீங்கன்னு சொல்லலாம் தான் நினச்சேன். ஏன்னா என் மூஞ்சியை தினமும் தண்ணியில் பார்ப்பேன். என் மூஞ்சி எனக்கே பிடிக்காம காரி திப்பிட்டு காலை விட்டு அழைச்சிட்டு போயினே இருப்பேன். அழகு மனசு சம்பந்தப்பட்டது. ம், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறவனா? உங்க பலம், இயற்கையோட நீங்க நெருக்கமா வாழற வாழ்க்கை, இதெல்லாம் எனக்கு புதுசா இருக்கு. இது மரியாதையா இல்ல காதலான்னு எனக்கு சொல்ல தெரியல. ஒருவேளை நம்ம உயிரோட கரைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் யோசிப்போம். இது என்னோட அன்பளிப்பு. இதுல பூத்தையல் நானே பண்ணது.